புலம்பெயர்ந்தவர்களால் தலைநிமிர்ந்து நிற்கும் இலங்கை. இலங்கை ஒரு நாடாக காலூன்றி நிற்க வெளிநாட்டு ஊழியர்கள் பெரும் பங்காற்றியுள்ளனர் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். குருநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற விகமணிக கரசர நிகழ்ச்சியில் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் வெளிநாட்டு ஊழியர்கள் 2019ஆம் ஆண்டில் இலங்கைக்கு 6.1 பில்லியன் டாலர்களை அனுப்பியுள்ளதாக கூறிய அவர், அது 2022ஆம் ஆண்டில் 3 பில்லியன் டாலர்களாக குறைந்து போனதாகவும் கூறினார். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்திற்கு வலி சேர்க்க இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 12 பில்லியன் டாலர்களை வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சில அரசியல் தலைவர்கள் டாலர்களை அனுப்ப வேண்டாம் என்று கூறி நாட்டின் அரசியல் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த முயன்றனர். ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவ்வகையான அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ள பொருளாதார வேலை திட்டத்தினால் வெளிநாட்டு ஊழியர்கள் இந்த நாட்டுக்கு பணம் அனுப்ப ஆரம்பித்துள்ளனர். அதன்படி நாட்டின் அடிப்படை தேவைகளுக்கு தேவையான அந்நிய செலாவணியை அரசாங்கம் ஈட்டிக் கொண்டு உள்ளது. வர்த்தமானி அறிவிப்பிற்கு எதிராக அமைச்சர் தாக்கல் செய்த மனுவிற்கு விசாரணை. மன்னார் விடல்தீவு காப்புக்காடு வலயத்தின் ஒரு பகுதியை வனவிலங்கு வனப்பகுதியிலிருந்து விடுவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை இரத்து செய்யுமாறு கோரி வனஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா வன்னியராய்ச்சி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரிப்பதற்கு மேல் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றாடல் நீதி மையம் உள்ளிட்ட குழுவினால் முன்வைக்கப்பட்ட இந்த அடிப்படை உரிமை மனுவை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பிரதி பத்மன் சூரசேன மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வழங்கியுள்ளது. இதற்கமைய மனு மீதான விசாரணையை எதிர்வரும் நவம்பர் 12ஆம் தேதி மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. காப்புக்காடு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள விடல்தீவின் காப்பு வலயத்திலிருந்து சுமார் 2500 ஏக்கர் நிலத்தை இறால் பண்ணைக்காக விடுவிப்பதற்கு வனஜீவராசிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்தார். மேலும் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின் விதிகளுக்கு முரணானது எனவும், இந்த நடவடிக்கையினால் அந்த வனப்பகுதியில் நுழையும் புலம்பெயர் பறவைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளப் வசந்த படுகொலை. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சந்தேக நபர்கள். கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் உள்ளிட்ட 7 பேர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று கடுவெல நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 8ஆம் தேதி அத்துருக்கிரியவில் வைத்து கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உட்பட 2 சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். அத்துடன் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது பாடகியொருவர் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்தனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்களில் கிளப் வசந்தவின் மனைவியும் அடங்குவார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் மேற்கொண்ட காவல்துறையினர் 7 சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதி மீது துப்பாக்கிச் சூடு. மித்தனிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கல்பொத்தாய ஜூலம்பிட்டிய வீதியில் நேற்றிரவு 10 மணியளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வியாபார நிலையத்தை மூடிவிட்டு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மனைவியுடன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போதே துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிள் கவர்ந்ததில் 42 வயதுடைய கணவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளதுடன் அவரது மனைவி காயமடைந்துள்ளார். இருவரும் சிகிச்சைக்காக மித்தேனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மனைவி எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிச்சூடு ஒன்று பயன்படுத்தப்பட்டதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அதனை அந்த இடத்திலே விட்டுவிட்டு தப்பி சென்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர்.